ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்கு கை இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்ல கை கொடுத்துருக்குறாரு, என் கை நல்லா இருக்கேன், அதுக்காக உங்கள் சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஓகே, ஹேண்ட்ஸ் டு ஒர்க், கரங்களை கொடுத்துருக்கிறாரு வேலை செய்யறதுக்கு. ஆமென். யாருக்கு கரம் இல்லை? யாருக்குனாச்சும் கை இல்லையா? யாருக்குனாச்சும் கை இல்லையா? கை இல்லாதவங்களை பார்த்துருக்கீங்களா? கை இல்லாதவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முதலாவது நமக்கு இறக்கம் வரும், அம்மா இல்லையா? அவங்க பார்க்கும்பொழுது கை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்கு கை இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்ல கை கொடுத்துருக்குறாரு, என் கை நல்லா இருக்கேன், அதுக்காக உங்கள் சோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றி. ஆனால் அந்த கையை வச்சு கூட சில பேர் வேலை செய்கிறாங்க. கை இந்த விரல்லாம் இருக்காது, வெறும் இந்த இது மட்டும்தான் அப்படியே இருக்கும், முன்னுக்கு பார்க்கும்போதே இதாக இருக்கும். அதில் கூட சில நேரம் என்ன செய்வாங்க, இப்படி கையை இப்படி 2 கையை ஒட்டிக்கிட்டு ஜாமான் வைப்பாங்க. ஆனால் நல்லா கையை வச்சுருக்க நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னால், வீட்டில் ஒரு பொருளை எடுத்து போய் குப்பையில் போடு, குப்பையெல்லாம் எடுத்து போய் குப்பையில் பெரிய குப்பை தொட்டியில் வெளியே போய் போடு, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. வீடை கொஞ்சம் கூட்டி சுத்தமாக்கி வைங்க, பாரு எவ்வளோ தூசியாக இருக்குது, கூட்டுங்க, அழுக்காக இருக்குது, கூட்டி. அதுக்கெல்லாம் அம்மா செய்வாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் டு ஒர்க். ஆண்டு நம்ம